பொன்னம்பலமேட்டில் ஜோதி வடிவில் காட்சி தர இருக்கும் ஐயப்பனை தரிசிக்க பக்தர்கள் லட்சக்கணக்கானோர் குழுமியிருக்கிறார்கள். தொடர்ந்து பேசலாம். மணிகண்டன் ஐயா, இப்போ ஐயப்பனினுடைய வரலாறு என்ன? எனக்கும் அண்ணனுக்கும் இந்த தடவை என்ன பெரிய மகிழ்ச்சின்னாமா, சபரிமலையில் இருக்கோம் சன்னிதானத்தினுடைய சிறப்பு அரங்கத்தில். மதுரை ஜல்லிக்கட்டை பார்க்க முடியலையேன்னு நினச்ச போது சபரிமலையிலேருந்து நாங்கள் மாடுபிடியும் பார்த்துட்டோங்கிறது எங்களுக்கு பெரிய மற்றற்ற மகிழ்ச்சி இருக்குது. அதுக்கும் ஒரு நன்றியை புதிய தலைமுறைக்கு சொல்லிட்டு, இந்த நாட்டில் அற்புதமான ஒரு விஷயம் கேட்டிருக்கீங்க. ஐயப்பனுடைய வரலாறு என்னென்னா ரெண்டு விதமாக பிரிச்சுக்கலாம். ஒன்று புராணத்தின்படி, இன்னொன்று வாழ்வியல் வரலாற்றுப்படி. இந்த நாட்டில் சத்தியம் தர்மம் நிலை பெறுவதற்கு, அதர்மம் அழிப்பதற்கு இந்த மண்ணில் ஹரிகர சுதனாக பிறந்தவன் தான் ஐயப்பன் என்று ஒரு வரலாறு. அது எப்படின்னா, மகிஷாசுரன் ஒருத்தர் இருந்தான். அவனுடைய தங்கை பேர் மகிஷமுகி. அவளுக்கு தமிழில் லீலாவதின்னு பேர். அவ பிரம்மனை நோக்கி கடுந்தவம் செய்கின்றான். பிரம்மா கண்ணு முன்னாடி, பொதுவாகவே ஆண்களை விட பெண்கள் தவத்துக்கு இன்னும் பிரம்மா சீக்கிரம் இறங்கி வந்துடுவார். என்ன வேணும் கேளுங்கிறாரு. பொன்னையும் பொருளையும் மண்ணையும் மணியும் அவ கேட்கல. இந்த நேரத்தில் பார்வையாளர்களுக்கு அந்த சரங்குற்றியிலிருந்து நம்முடைய பொன்னாபரண பெட்டி புறப்பட்டு கொண்டிருக்கிறது. அகில பாரத ஐயப்ப சேவா சங்கம், ஊடகத்து செய்தி சேகரிப்பாளர்கள், மற்றவர்களெல்லாம் இந்த பொன்னாபரண பெட்டிக்குள் தான் ஐயப்பன் பந்தல ராஜகுமாரன குடந்தையின் போது அணிவித்த அணிகலன்களை எல்லாம் வைத்து ஒவ்வொரு ஆண்டும் மகர சங்கராந்தியின் போது சரியாக அந்த மாலை வேளையில் ஐயப்பனுக்கு அணிவித்து தூபதீப ஆராதனை காட்டுகின்ற போது பொன்னம்பலமேட்டில் ஜோதி ஸ்வரூபமாக தோன்றுவேன் என்பதற்கான காட்சியை நாம் இப்பொழுது நமக்கு கேமரா 13 வாயிலாக கிடைத்து கொண்டிருக்கிறது. ஏன்னா சபரிபீடத்தில் 1, சரங்குச்சியில் 1, பம்பையில் 1, பந்தளத்தில், சன்னிதானத்தில் 8 என்று எங்கு பார்த்தாலும் கேமராக்களை வைத்து இந்த நிகழ்வை நாம் படப்பதிவு செய்து கொண்டிருக்கின்றோம். நாம் மீண்டும் இந்த கதைக்குள் செல்கின்றோம். அந்த மகிஷமுகி என்கின்ற லீலாவதி பிரம்மாவை நோக்கி கடும் தவம் புரிகின்றார். பிரம்மா கண்முன்னே தோன்றுகின்றார். என்ன வரம் வேண்டும்? பொன்னையும் பொருளையும் மண்ணையும் மணியும் கேட்கவில்லை, மரணமில்லா பெருவாழ்வு கேட்டார். பிரம்மா தந்துட்டேன்ட்டார். அப்புறம் கொஞ்சம் யோசிச்சுட்டாரு. ஐயோ, மரணமில்லா பெருவாழ்வுங்கிறது ரொம்ப கஷ்டமாச்சு, அதில் ஏதாவது ஒரு அமெண்ட்மெண்ட் போட முடியுமான்னு கேட்டார். அப்புறம் அவன் சொன்னா, ஒரு இறை குழந்தை, ஒரு மகாராஜாவுக்கு இறை வடிவில் தோன்றக்கூடிய குழந்தையால் மட்டுமே எனக்கு மரணம் வரணும்னாரு. தந்தேன்ட்டாரு. வரம் கிடைச்சிட்டா மனிதர்களே கையில் பிடிக்க முடியாது. அவ அரக்கி, தேவர்கள் முனிவர்கள் எல்லாரையும் ஆட்டி படைச்சா. எல்லாரும் உடனே பிரச்சனைனா யார்கிட்ட போவாங்க? கடவுள்கிட்ட போவாங்க. சிவன் எப்போதுமே ருத்ர தாண்டவம். மங்கனி உடைந்து தேங்கவையில் வந்து மாண்பு நல் விளைந்த வளநாடாம் அந்த தவறு உன்பர்கோன் பரவி நின்ற மாந்துரை அமர்ந்த பெருமானேன்னு எப்போதுமே அவர் ரொம்ப உக்கிரமா இருப்பார். அவர்கிட்ட போகிறதுக்கு பயந்து மகாவிஷ்ணுகிட்ட போனாங்க எல்லாரும். தேவர்கள் முனிவர்கள் மக்கள் எல்லாம் போய், என்ன அப்ளிகேஷனோட வந்திருக்கீங்கன்னாரு. இந்த லீலாவதிங்கிற மகிஷமுகி கடுந்தவம் செய்து பிரம்மாட்ட வரத்தை வாங்கி மரணமில்லா பெருவாழ்வு, அவன் எங்களையெல்லாம் ஆட்டி படைக்கிறா, காப்பாற்றணும்னு அவர் சொன்னார். நான் இந்த விஷ்ணுவாகிய நான் சிவனோடு இணைந்து, விஷ்ணுவாகிய நான் இந்த சிவனோடு இணைந்து ஹரிகர சுதனாக தோன்றி மனித வடிவில் குழந்தை வடிவம் எடுத்து அந்த அரக்கியை அழிப்பதற்கான நேரம் வந்துவிட்டது என்பதை சொன்னதோடு மட்டுமல்லாமல், ஒரு மார்கழி தினத்தில், இன்னும் சொல்ல போனால் பஞ்சமி திதி, உத்திர லட்சணத்தில் விருச்சிக லக்கணத்தில் சனிக்கிழமை அன்று இந்த மண்ணை கிழித்து கொண்டு விண்ணை அதிரச் செய்கின்ற வகையில் இந்த மக்களையும் மகான்களையும் காப்பதற்காக அருள் வடிவில் தோன்றியவர்தான் ஐயப்பன் என்று புராணம் நமக்கு சொல்லி இருக்கின்றது. அதனால்தான் பூதநாத சதானந்தா சர்வபூத தயாபரா ரட்சரட்சி மகாபாபு சாஸ்திரிய திவ்யம் நமோ நமக, இந்த மண்ணை மக்களை காக்க வந்த மகானே அப்படி என்று சொல்லி வரலாற்று பூர்வமாக அந்த மகிஷமுகிதான் மஞ்சள் மாதாவாக, அதை நம்ம பின்னாடி தொடர்ந்து பார்ப்போம். ஆனால் இந்த வரலாறு சொல்லும் போது ஐயப்பனுக்குன்னு பெரிய பாரம்பரிய பாடல்கள் இருக்கும். அது உங்க மூலியமா அவர்கிட்ட ஒரு பாடலை கேட்டு கூட நம்ம அடுத்து வரலாற்று பகுதியை பார்க்கலாம்ங்கிறது என்னுடைய பணிவான சிந்தனை. கண்டிப்பா வேல்முருகன் ஐயா, எங்கே மணக்குது சந்தனம் என்னும் பொழுது சபரிமலையில் மணக்கிறது, ஐயப்பன் சாமி மனதில் மக்களினுடைய அன்பு மணக்கிறதுன்ற மாதிரி பல்வேறு விதமான பாடல்கள் இருக்கு. கேட்கலாமா? சாமி ஐயப்பா சரணமையப்பா, சுவாமி ஐயப்பா சரணமையப்பா,
சுவாமியே ஐயப்போ சுவாமியே ஐயப்போ சுவாமியே சரணம் ஐயப்பா. எங்கே மணக்குது சந்தனம் எங்கே மணக்குது ஐயப்ப சாமி கோயிலிலே சந்தனம் மணக்குது. எங்கே மணக்குது சந்தனம் எங்கே மணக்குது ஐயப்ப சாமி கோயிலிலே சந்தனம் மணக்குது. என்ன மணக்குது மலையில் என்ன மணக்குது இன்பமான ஊதுபத்தி அங்கே மணக்குது. எங்கே மணக்குது சந்தனம் எங்கே மணக்குது ஐயப்ப சாமி கோயிலிலே சந்தனம் மணக்குது. பூங்காவன தோப்புக்குள்ளே பவனி வருகிறார் ஐயன் தேரினிலே ஏறி வந்து வளமும் தருகிறார். நோன்பிருந்து வருவோரை காத்து நிற்கின்றார் நோன்பிருந்து வருவோரை காத்து நிற்கிறார். ஓங்கார நாதத்திலே எழுந்து வருகிறார். எங்கே மணக்குது சந்தனம் எங்கே மணக்குது ஐயப்ப சாமி கோயிலிலே சந்தனம் மணக்குது. சுவாமி ஐயப்பா சரணம் ஐயப்பா சுவாமி ஐயப்பா சரணம் ஐயப்பா சுவாமியே சரணம் ஐயப்பா. பன்னீர் ஊதுபத்தி இப்ப ஐயப்பனுக்கென்று உகந்த சில பூஜை பொருட்கள்லாம் இருக்குதா? ஆமாங்க. இந்த பாடல் மூலமாக அப்படி தெரிஞ்சுக்கலாம். ஆமா, என்னென்ன பொருட்கள்? ஐயாவுக்கு தெரியாத ஒண்ணு இல்ல, நீங்களே சொல்லுங்க ஐயா. எல்லாமே அழகா சொல்லுவாரு. பொதுவா இந்த இருமுடியில வந்து ரெண்டு இருக்கு, முன்முடி பின்முடின்னு. ஒண்ணுல முத்திரை தேங்காய், இன்னொன்னுல பாத்தீங்கன்னா அவள் பொருளி, பன்னீர் பாட்டில், ஊதுபத்தி. இது ஏன்னா அங்க போனா பெரிய ஹோமகுண்டம் இருக்கு. அதுல அந்த நெய்த்தேங்காயை அதுல போட்டுருவாங்க. நெய்த்தேங்காய் வாசம் அது எங்கே மணக்குது? சபரியின் சன்னிதானத்தில் மணக்குது. இதுக்கு ஏதாவது தத்துவம் இருக்குதா? கண்டிப்பா கண்டிப்பா. அதெல்லாம் தொடர்ச்சியா நான் சொல்றதுக்கு முன்னாடி இப்ப எங்கே மணக்குது என்ன மணக்குதுன்னு கேட்டா நான் சொல்லுவேன், தமிழ் தொலைக்காட்சியிலே புதிய தலைமுறையில் ஐயப்பனின் மனம் மணக்குது, அது எங்க வேல்முருகன் சாருடைய குரலில் மணக்குது அப்படின்னு. நம்ம அந்த வரலாறை பார்த்தோம்ல, இந்தியாவிலேயே இறைவனின் அருள் கொடை தேசம்னு ஒரு ஊருக்கு பேர்னா அதுக்கு கேரளா. அதுக்கு ரெண்டு காரணங்க. ஒன்று, இந்த பஞ்சமி திதியில ஐயப்பன் தோன்றியது மாதிரி ஆதிசங்கர பகவத்பாதாவும் தோன்றியது காலடியில. ஆரியாம்பிகை சிவகுரு பெற்றெடுத்த அந்த குழந்தையினுடைய அருட்பார்வை அந்த மண்ணிலே. தென்றலும் தேனும் சுவைமிகு களிரும் காணாரும் ஓங்கி வளர்ந்த மரமும் சந்தன தருவும் கடல் முத்தும் கட்டி தங்கமும் வீட்டிற்கு ஆவணங்களும் வேட்டைக்கு வேங்கையினும் நிறைந்திருக்கக்கூடிய எப்போதும் பசுமையான ஒரு தேசம்னா கேரளா. அங்க பந்தளம்னு ஒரு ஊரு, அதுல மகாராஜாவினுடைய பேரு ராஜசேகரன். அவர் வெண்கொற்றை விடாது, இந்த ராமாயணத்துல ஒரு பாடல் உண்டு இல்ல, கம்பன் வந்து அற்புதமா சொல்லுவான், வன்மை இல்லையோர் வறுமை இல்லையே, அங்க எந்த பிரச்சனையுமே இல்லைம்பா. அந்த 10,000 பாடல்ல தசரதன் வரியன் ஓம்பும் ஒரு செல்கதி இனிது காத்து அரசு செய்கிறான். ஒரு ஏழை விவசாயி நிலத்தை எப்படி பாதுகாப்பானோ அது மாதிரி மக்களை தசரதன் பார்த்துக்கிட்டான். அது மாதிரி பந்தளத்து மக்களை இந்த ராஜசேகரன் பார்த்துக்கிட்டா. அவனுக்கு ஒரே ஒரு குறை, எனக்கு ஒரு குறை இல்லை, எனக்கு பின் இந்த வையகம் மறுவரும், இந்த தேசத்தை ஆள்றதுக்கு ஒரு பிள்ளை இல்லையேங்கிறான். எனவே அந்த மணி வயிற்று ஏங்குகிறது. அந்த மகாராஜா காட்டுக்கு போறார் வேட்டையாட. அப்ப சலசல என ஓடும் பம்பை, மடமடவென பக்தர் வெள்ளம், நினை நினை ஐயனை நினை என்றே சொல்கின்றால் இயற்கை அன்னை. உலகத்திலே பம்பேல மட்டும்தான் தண்ணி ஓடும், பக்தர் வெள்ளம், இயற்கை அப்படியே சாமியை தவிர வேறு எதையும் நினைக்க தோன்றாது. அதுல ஒரு இரவு பகுதியில ஒரு குழந்தையினுடைய அழுகுரல் கேட்கிறது. மகாராஜா வேட்டைக்கு வந்த இடத்துல என்னன்னு போய் பார்க்கிறாரு. தாளம்பு கொடை, நெற்றி நிறைய திருநீரு, மார்புரி நூலோடு ஒருவர் நிற்கிறாரு. இது உனக்காக இறைவன் வழங்கப்பட்ட குழந்தை, மணியோடு இருப்பதால் இவனுக்கு மணிகண்டன் பெயர் சூட்டி, மணிகண்டன் என்று பெயர் சூட்டப்பட்ட அந்த மணிகண்டன் தற்பொழுது எழுந்தருள போகிறார் ஜோதி வடிவில். அந்த இருமுடியில் என்னென்னலாம் இருக்கு அப்படின்ற விஷயங்களையும் நீங்க சொல்ல வந்தீங்க. தொடர்ந்து பேசலாம் ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு.